அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். அதாவது சமீப காலமாக உங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சி காலத்துலேயும் சரி இப்போவும் சரி, அந்த அடாது மழை விட்டாலும் தூவானம் விடாதுங்கிறது போல் இப்போவும் பெருந்தலைவரை வசைப்பாடுவதற்கு முயற்சி செய்யும் கூட்டம் திமுக கூட்டம். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது பெருந்தலைவரும் சரி, பேரறிஞர் அண்ணாவும் சரி, தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷர்கள். அவர்கள் உதாரண புருஷர்கள். அதனால்தான் பெருந்தலைவரை தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்வார் எனில் பச்சை தமிழன் என்று சொல்வார். அவரிடம் 1972களில் ஒரு பேட்டியில் நிருபர்கள் கேட்ட பொழுது, தமிழ்நாட்டை நீங்கள் யார் ஆண்டால் நல்லா இருக்கும் என்று கேட்ட பொழுது எடுத்த வார்த்தையில் அடுத்த நொடியில் சொன்னார், பச்சை தமிழன் காமராஜ் ஆள வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பெயரை பெற்றவர் பெருந்தலைவர். அதேபோல் கண்ணியத்துக்கு பெயர் போனவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இவர்கள் பாதையில், பேரறிஞர் அண்ணாவின் பாதையில் வந்ததாக சொல்லிக்கொள்ளும் நீங்கள், கருணாநிதியும் சரி, இல்லை மு.க. ஸ்டாலினும் சரி, இல்லை ஏனைய தலைவர்களும் சரி, நான் கேட்கிறேன், பேரறிஞர் அண்ணாவின் வழியில் நீங்கள் நடக்கிறீர்களா? அவர் ஒரு அழுக்கு வேட்டியும் அழுக்கு சட்டையும் ஒரு மூக்குப்பொடி மட்டும் டப்பா மட்டும்தான் அவரது சொத்து. அப்படித்தான் அவர் அரசியலில் கடைசி வரை முதலமைச்சராக இருந்து இறப்பது வரை இருந்தார். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரன் என்று பட்டியலிட்டால் அதில் நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறீங்க. முதல் 10 பேர் பட்டியலில் உங்கள் குடும்பம் இருக்குது. இதற்கு என்ன காரணம்? அனைத்தும் மக்களை கொள்ளையடித்த சொத்துக்கள். ஆக இதில் நான் சொல்ல விரும்புவது என்னவெனில், அரசியலில் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பெருந்தலைவரும் பேரறிஞர் அண்ணாவும் உதாரண புருஷர்களாக இருந்தார். எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு கருணாநிதியின் குடும்பம் இருக்கிறது. கருணாநிதி மட்டுமல்ல, அவர் குடும்பமே. இப்படிப்பட்டவர்கள் தலைவர்களுக்கு தகுதியற்றவர்கள் என்ற முத்திரை குத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், இவர்களது குழல்கள் ஊதுகுழல்கள் சொல்கின்றது பெருந்தலைவரை கொச்சையாக மட்டம் தட்டி பேசுவது. அவர் புகழ் ஒருபோதும் மறையாது. 53 ஆண்டுகள் ஆகிவிட்டனவே. அவர் மறைந்த 52 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றளவும் கொண்டாடப்படுகின்ற, எங்களுக்கு எந்த ஆட்சி வேண்டுமெனில் பெருந்தலைவர் ஆட்சி வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முன்னுதாரணமாக இருப்பவர் அவர் பெருந்தலைவர் அவர்கள். கண்ணியத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள். இவர்கள் வழியில் வந்ததாக சொல்லிக்கொண்டு அலையும் பொய்யர்கள் கூட்டம் நீங்கள். கருணாநிதியும் ஏனைய அவர்தம் பிள்ளைகளும் தம்பிகளும் என்பதை பொதுமக்கள் நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். தேவையின்றி முதல்வர் விஜய் மீது வசைபாடாதீர்கள், அழிந்து போவீர்கள்.